ஸோ எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்துல கான்ஃபிடென்ட் இல்லாம பண்ணுவோம். அது பயங்கரமா பேர் வாங்கியிருக்கும். அப்படி நீங்க குடுத்த சூட்ல எது இது வரைக்கும் நல்ல பேர் வாங்கியிருக்கு? கான்ஃபிடென்ட் கம்மியா இருக்கு. இது நல்லா இருக்குமா? எப்படின்னு தெரியலையே. ஒரு டவுட்டோட பண்ணது திடீர்னு பார்த்தா நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கும். அப்படின்னா எந்த சூட்ட சொல்லுவீங்க? நீங்க சொன்ன அந்த டிடிஆர் கோட் ஆக்சுவலாக அது என்னன்னா நாங்கள் அது கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதில் வேற அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருந்தோம். லாஸ்ட் டைமில் வந்து என்னன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. எப்போ சொல்கிறாங்கன்னா 1 டே பிஃபோர் தான் சொல்கிறாங்க. ஃப்ரைடே மார்னிங் சொன்னாங்க. ஆனால் டைம் ரொம்ப கம்மி. இமீடியட்டாக அவுட்ஃபிட் அமிச்சாகணுன்றதுனால வி டிசைடட். அதுக்கப்புறம் பண்ண சூட் தான் அது. அது நாங்கள் ஏசிமெட்ரிக்கெல்லாம் ஒரு வித்தியாசமாக அதை பண்ணோம். அதை வந்து அவரே வேற கலாச்சிட்டு ப்ரொமோஷன் பண்ணாரு. விஜய் சேதுபதி அண்ணனும் அது வந்து சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. ஓகே, அந்த சூட் தான். ஆமா. சோ செலக்ஷன் வந்து யார் பண்ணுவா? சோ அவர் பண்ணுவாரா இல்ல டீம் முடிவு பண்ணுவாங்களா இந்த ப்ராசஸ்? இந்த ப்ராசஸில் வந்து டீம் தான். நான் ப்ளஸ் ஸ்டைலிஷ் தீப்தின்னு இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேர் தான் வந்து டிசைன் என்ன பண்ணலாம், என்ன மாதிரி கிளாத் போகலான்றது 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுவோம். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு அனுப்புவோம். இவங்களுக்கும் ஓகேன்றதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுவோம் நம்ம.